அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் 2024 எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் சுக்கிரன் குரு 11ஆம் இடத்து குரு பகவான் நன்மைகளை அள்ளி தருவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதே போல் சூரியனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்துடுவார், அதுக்கு முன்னாடியே குரு பகவான் அங்கே இருக்கிறார். ஸோ பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல், பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் தாராளமாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு, யாருக்கோ எப்போதோ கொடுத்த விஷயத்த பணமெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய அல்லது செய்திருக்கிற காரியங்களை ஏதாவது தடை தாமதங்கள் வந்துச்சுன்னா ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க ஏற்கனவே, அந்த தடை தாமதங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ எடுக்கிற ஸ்டெப்ஸ், புதிய முயற்சிகளுக்கு நல்ல அனுகூலமான ரிசல்ட் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வேற இடத்துல அதிகரிக்கும். அதே போல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டிலே ஆகட்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுதுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை, உறவினர்களிடையே இருந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள் போன்றவை நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. அரசாங்கத்தில் நீங்க ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்துங்க, நல்லாவே இருக்கும். அதே போல அரசு மற்றும் தந்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தந்தையிடம் இருந்த ஒரு ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள், அவங்க சொல்றது நான் கேட்கறேன், நான் சொல்றது அவங்க கேட்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். அப்பாவிடம் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமா கிடைக்குங்க. அதே போல உங்க அப்பா வழி சொத்து இருக்குல்ல, பிதிர்வழி சொத்து, அதுல இருந்த பிரச்சனைகள், தடை தாமதங்கள் எல்லாமே சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இருக்கு. என்னன்னா கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு, ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது தான். கணவன் மனைவியிடையே பாசம் அதிகரிக்குங்க, விட்டு கொடுத்து போறது, சந்தோஷம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து கடகராசிக்கு நடக்குது. சகோதர சகோதரியுடைய அனுசரணையான நடந்துக்குங்க, சரிங்களா. அவர்களாலும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல, அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும். பணிச்சுமை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல வேலைகள் நம்ம இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைகள்லாம் மாறப்போகுது. உற்சாகமாக உங்க பணியிடத்துல பணிபுரிவீங்க. மேல் அதிகாரி, மேல் அலுவலகத்துக்கு அல்லது அரசாங்கத்துக்கு நீங்க வச்ச கோரிக்கைகள் சாதகமான ஒரு ரிசல்ட் இந்த மாதத்துல இருக்குங்க.
கடன் கேட்குறீங்க அப்படின்னா கூட ஒரு வீடு கட்டு நிலம் மனை வீடு சம்மந்தமாக ஒரு சொத்து சம்மந்தமாக நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் அது கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் சிறப்பாகவே இருக்குது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சலுகைகள் இந்த மாதம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே மேலே உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுல எந்த தடையும் இல்லை. உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை புரிஞ்சுக்கிட்டு பேச்சை உங்களை புரிஞ்சு நல்ல ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குங்க. நல்ல வேலையாட்கள் கிடைச்சதுனால உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல குரோத்து தான் போகும், லாபமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மீடியா துறை, கலைத்துறை இருக்கிறவங்க, கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு விருதுகள் கிடைக்கின்ற அமைப்பு, இதெல்லாமே நல்லா இருக்கு. புதிய வாய்ப்பில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, ஆனால் நம்ம முன்னேறது பிடிக்கல, நம்ம மேலே பொறாமையாக இருக்கிறாங்க, நம்ம சக கலைஞர் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சக கலைஞர்களால் ஏற்பட்ட ஒரு மறைமுக தொல்லைகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அவங்களுடைய வேலை ரீதியாக ஒரு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி வேலைக்காக, அரசாங்க வேலைக்காக படித்து கொண்டு இருக்கும் நபர்கள் கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுத்து படிங்க. தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கடுமையாக உழைக்கும் பொழுது அது உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. கடகம் ராசிக்காரர்களை பற்றி, ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு, கடுமையான உழைக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரில் நல்ல ஒரு அன்பு, பண்பு, பாசம், மற்றவர்களால் பாராட்டப்படுவது, சுமூக நிலை, உறவினர்களோடு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது, நல்ல ஒரு நகை நட்டு வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்க, விருந்து விழா அப்படின்னு போய் கலந்துக்கிறது, அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை வந்து ரம்மியமாக மாற்றுறது, ஆன்மீக ஈடுபாடு, இறை வழிபாடு, இவர்கள் காரணமாக குடும்பத்தையும் சரி தான் ஏற்று நடத்துகின்ற வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அது முன்னேற்ற பாதையில் செல்லும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு முன்பாக சிவபெருமானுக்கு நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திங்கக்கிழமை நல்ல மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திங்கள்னா சந்திரன், கடகம் ராசி சந்திரன் தானே, அதனால் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையில் வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு வாங்க. விநாயகருக்கு அருகம்புல அர்ச்சனை பண்ணுங்க, நன்மை கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி இந்த மந்தில், இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் ஜாதகத்தை அமைப்பின்படி ஏற்பட போகுது, என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.